இங்கே பாருங்க, இது வந்து சீத்தாலே இன்னொரு வெரைட்டி. சாதா சீத்தா ஒன்று இருக்குது, ராம் சீத்தான்னு ஒன்று இருக்குது. இது வந்து ராம் சீத்தா. முள் சீத்தா உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் கேன்சருக்கு மருந்து அப்படின்னு. பொதுவாகவே சீத்தா பழங்கிறது வந்து ரொம்ப சத்து மிகுந்த ஒரு பழம். அந்த சாதா சீத்தா கூட என் பையன் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து இந்த சீத்தாலாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. இது ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும், இது பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் மாவு மாதிரி இருக்கும், இது மாவு கண்டென்ட் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேங்க, எல்லாத்தையும் நான் வந்து சாப்பிட்ருவேன். இல்லை அன்றைக்கி ஒரு 4 காய் பறிச்சுட்டு போய் வச்சேன், அதில் 2 பழுத்து இருக்கு. பாருங்க, எல்லா இடமும் அப்படியே புதர் மண்டி போச்சு. நான் இதெல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிருவேன். இதில் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பெருசாக ஒரு காய் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? இது பாருங்க, அது மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, இதை வந்து லைட்டாக தணிச்சுப்போம். எப்படிங்க? இதையும் பறிச்சிடலாம். கொஞ்சம் செவந்துருக்கு பாருங்க. இது பயங்கர காம்பு பாருங்களேன், கிட்டக்க வந்து காம்பு வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காய். இங்கே பாருங்க, இது வந்து பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே பாருங்க, இந்த சைஸில் இந்த செவந்த பிறகு நம்ம மேலே உள்ளே கொண்டு போய் இட்லியில் வச்சு, இட்லிங்கிற அரிசி பட்டுனா ஊதில விட்டுட்டு போனோன்னே எனக்கு புரியல என்னென்னு. இதை வந்து இட்லி பானையில், சாரி திரும்பி அதே அரிசி பானையில் கொண்டு போய் வைக்கணுங்க. இதெல்லாம் இருக்கட்டுமா? பறிச்சிடவா? கொஞ்சம் முத்துட்டோம். இந்த இதில் ஒரு காய் செவந்து இருக்கு, பார்த்து நின்றுக்கங்க. என்ன இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய காய். ஒரு காய் அச்சுச்சூ, இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய காய். ஒரு காயை சாப்பிட்ருக்கு பாருங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட்டது போக தான் மிச்சம் நமக்கு. இன்னொன்று இந்த பெருசு, அதுதான் உழுவ. எதை பறிக்கணும்னு போனோமோ அது உழுக மாட்டேங்குது. டேய், மரம் முடிஞ்சிட போதுரா. போச்சு போச்சு போச்சு, மரம் முடியுது. இதுக்கு தான் கொஞ்சம் ஹைட்டாக வளரணுங்கிறது. இது ஒன்று பறிச்சிருங்க. இந்த பெருசு விட்டா தான் தின்னுட்டு போயிடுதே. அதுக்கு 2 விட்டுட்டு நம்ம 2 சாப்பிடுவோம். போச்சு, மரம் புட்டுச்சு. வேலையை வந்து மாற்றி பார்த்துட்டு இருக்கோம். பறிக்க வேண்டிய ஆள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், வீடியோ எடுக்க வேண்டிய ஆள் பறிச்சுட்டு இருக்கு. இந்தாங்க, இது சாதா சீத்தா மரம்லாம் இருக்குது உள்ற. அது காய்க்குது, அது காய்க்கிறது பிஞ்சை பார்ப்போம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். இவருங்க இதெல்லாம் கொண்டு போய் நம்ம பழுக்க வச்சு சாப்பிடுவோம். இந்த செவந்துருச்சுன்னா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். பெருசு பெருசாக இருக்கும். கொசு போட்டு அட்டி பிரிச்சு உங்களை தான் கடிக்குது, என்னெல்லாம் கடிக்க மாட்டேங்குது. அம்மா பார்த்தாலும் பயம், அம்மானா பயம். அவ்வளோதானா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. தேங்காய் சைஸ்க்கு இருக்குது, பரவாயில்ல, வச்சுருவோம். அரிசியில் வைப்போம். இங்கே பாருங்க, இது ராம் சீத்தா. உங்கள் வீட்லேயே ராம் சீத்தா இருக்கா? அது டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.